நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தற்பொழுது தற்காலிகமாக படகு சவாரி என்பது நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிகிறோம். மீண்டும் படகு சவாரி எப்பொழுது துவங்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கா? விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று இரவு முதலே நீலகிரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் உதகை, குன்னூர் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் சிறிய அளவிலான மரங்கள் விழுந்தன. அந்த மரங்களை தீயணைப்புத்துறையினர் உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி உதகை படகு இல்லத்தில் மிதகு படகு சேவையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். குறிப்பாக மிதிப்படகை சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் போது அதிக காற்று வீசுவதால் அது ஒரு புறமாக இழுத்து சென்றுவிட்டு விபத்து ஏற்படும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் அதனை தவிர்க்கும் விதமாக தற்காலிகமாக இந்த படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் மோட்டார் படகு தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகில் பயணம் செய்து வருகின்றனர். காற்றின் வேகம் குறைந்த பின்பே இந்த மிதிப்படகின் சேவை துவங்கும் என படகு இல்ல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி, வில்லியம்.